ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം, ദേവി ഭാഗവതത്തിലെ ഷഷ്ടസ്കന്ധം, 6ാவது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമാണ് 11ാவது അധ്യായം. ജനമേജയ ഉവാച. ജനമേജയൻ വ്യാസഭഗവാൻ கிட்ட தன்னோட சந்தேகங்களை கேட்கறதாக்கும். 1வது ஸ்லோகம். ഭാരാവതരണാർത്ഥായ കഥിതം ജന്മ കൃഷ്ണയോ സംശയോയം ദ്വിജശ്രേഷ്ഠ ഹൃദയേ മമ തിഷ്ഠതി. ഭൂമിയോട് ഭാരം തീർக்கிறதுக்காயிட்டாக்கும் ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுனர்கள் ஜெனிச்சா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்கு. 2வது ஸ்லோகம். பிருதிவி கோஸ்வரூபேண பிரம்மாணம் சரணம் கதா த்வாபராந்தே திதீனார்த்தா குருபார பிரபீடிதா. ദ്വാപരയുഗത്തോട് കടസിയില ഭൂമി തന്നോട് ഭാരം താങ്ക മുടിയാതയ്ക്ക് ഗോരൂപം സ്വീകരിച്ച് ബ്രഹ്മാവ് ശരണം പ്രാപിച്ചാളേ. 3வது ശ്ലോകം. വേദസാ പ്രാർത്ഥിതോ വിഷ്ണു കമലാപതിരീശ്വര ഭൂഭാരോത്താരണാർത്ഥായ சாதுனாம் ரட்சணாயச்ச. பிரம்மா அப்போது லக்ஷ்மிகாந்தனான பகவான் விஷ்ணு கிட்ட இப்படி பிரார்த்திச்சார். பூமியோடு பாரம் தீர்க்கிறதுக்கும் சஜ்ஜனங்களை காப்பாத்துறதுக்கும் ஆயிட்டு. 4வது ஸ்லோகம். பகவான் பாரதே கண்டே தேவை சஹஜனார்தனா അവതാരം ഗൃഹാണാശു വസുദേവ ഗൃഹേ വിഭോ. விபோ சர்வவியாபியான பகவானே, ஜனார்தனாயிருக்கிற நீங்கள், ஜனங்களோடு எல்லாவித சங்கடங்களையும் தீர்த்து வைக்கிற நீங்கள், இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் எல்லா சங்கடங்களையும் இல்லாம பண்ற நீங்கள் பாரத பூமியில இருக்கிற வசுதேவ கிரகத்துல தேவர்களோடு கூடிட்டு அவதரிக்கணுமே. 5வது ஸ்லோகம். ஏவம் சம்பிரார்த்திதோ தாத்ரா பகவான் தேவகீ சுதா பபூவ சஹ ராமேண பூபாரோத்தாரணாய வை. பிரம்மா இப்படி பிரார்த்திச்சதுனால பூமியோடு பாரம் இல்லாம பண்றதுக்காயிட்டு பலராமனோடு கூடிட்டு தேவகி புத்திரனாயிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதரிச்சார். 6வது ஸ்லோகம். கியானுத்தாரிதோ பாரோ ஹத்வா துஷ்டானநேகஷ ஞாத்வா சர்வான் துராச்சாரான் பாபபுத்தி மிருபானிஹ. எல்லா ராஜாக்களும் பாபிகளும் துஷ்ட பிரவൃத்திகள் செய்யறவாளாக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டும் நிறைய துஷ்டர்களை கொன்னுட்டும் எந்த அளவுக்கு பாரம் தீர்க்கிறதுக்கு அவருக்கு சாதிச்சுது, பூமியோட எல்லா பாரத்தையும் தீர்க்கிறதுக்கு அவரால சாதிச்சுதா. 4வது ஸ்லோகம். ஹதோ பீஷ்மோ ஹதோ துரோணோ விராடோ த்ருபதஸ்ததா பாஹ்லீக சோமதத்தஸ்ச கர்ணோ வைகர்த்தனஸ்ததா. ഭീഷ്മർ കൊല്ലപ്പെട്ടാർ, ദ്രോണർ കൊല്ലപ്പെട്ടാർ, വിരാടനും ദ്രുപദരാജാവും കൊല്ലപ്പെട്ട,
ബാഹ്ലീകൻ, സോമദത്തൻ, കർണൻ, വൈകർത്തനൻ ഇവളെല്ലാം കൊല്ലപ്പെട്ട. 8ാമത് ശ്ലോകം. യൈർലുണ്ഠിതം ധനം സർവം ഹൃദാശ്ച ഹരിയോഷിത കഥം ന നാശിതാ ദുഷ്ടാ യേ സ്ഥിതാ പൃഥിവീതലേ. ആനാ എല്ലാ സ്വത്തും திருடிண்டு பகவான் ஹரியோடு பத்னிகளை திருடின துஷ்டர்கள் எதனால கொல்லப்படலை? அவ பூமியில இப்பவும் இருக்காளே. 9வது ஸ்லோகம். ஆபீராஸ்ச சகாம்லேச்ச நிஷாதா கோடிசஸ்ததா பாராவதரணம் கிம் தத்கிருதம் கிருஷ்ணேன தீமதா. அந்த துஷ்டர்களெல்லாம் கோடிக்கணக்குக்கு இருக்காளே. புத்திமானான ஸ்ரீகிருஷ்ணன் பூபாரம் தீர்த்ததாயிட்டு சொன்னேளே, அந்த பிரவൃத்தி என்னவாக்கும்? ஷாகர்களும் മ്ലേച്ഛர்களும் நிஷாதர்களும் ஆபீரர்களும் எல்லாம் கோடிக்கணக்குக்கு இப்பவும் இருக்கத்தானே செய்யறா. 10வது ஸ்லோகம். சந்தேஹோயம் மகாபாக ந நிவர்த்ததி சித்ததா கலாவஸ்மின் பிரஜா சர்வா பஷ்யத பாபநிச்சயா. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டரா இருக்கிற வியாச பகவானே, என்னோடு இந்த சந்தேகம் என்னோட மனசுலேருந்து போக மாட்டேங்கிறது. இந்த கலிகாலத்தில் எல்லா மனுஷியாலும் பாபிகளாயிட்டாக்குமோ இருக்கா, அதாக்கும் என்னோட டவுட்டு. வியாச பகவான் அதுக்கான பதில் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 11வது ஸ்லோகம். ராஜன் யஸ்மின் யுகே யாத்ருக் பிரஜா பவதி காலத நான்யதா தத் பவேநூனம் யுக தர்மோத்ர காரணம். ஜனமேஜய ராஜாவே, ഓരോ യുഗത്തിലെയും യുഗധർമ്മத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் பிரஜைகள் ஜனிக்கிறா. யுகதர்மத்தை தவிர வேற ஒன்றும் சம்பவிக்கிறதில்லை. யுகதர்மமாக்கும் அதுக்கு காரணம். നാലുവിധ പുരുഷാർത്ഥങ്ങൾ இருக்கே. அதுல தர்மார்த்தம், அர்த்தார்த்தம், காமார்த்தம் இப்படி இருக்கிற புருஷார்த்தங்களுக்காயிட்டாக்கும் இந்த பூமியில இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறா. பன்னிரண்டாவது ஸ்லோகம். ஏ தர்ம ரசிகா ஜீவாஸ்தே வை சத்யயுகே பவன் தர்மார்த்த ரசிகா ஏ தோ தே வை த்ரேதாயுகே பவன். தர்ம தால்பரியம் இருக்கிறவாளாக்கும் சத்தியயுகத்தில் ஜனிக்கிறா. புருஷார்த்தங்களில தர்மார்த்தம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவாளாக்கும் சத்தியயுகத்தில் இருக்கா. தர்மார்த்தம், அர்த்தார்த்தம் இந்த ரெண்டு விஷயங்கள் ஆகிரகிக்கிறவாளாக்கும் திரேதாயுகத்தில் ஜனிக்கிறவா. 13வது ஸ்லோகம். தர்மார்த்த காமரசிகா த்வாபரே சாபவன் யுகே அர்த்த காமபரா சர்வே கலாவஸ்மின் பவந்திஹி. துவாபர யுகத்தில் இருக்கிறவா தர்மார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தம்,
அர்த்தார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தம், காமார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தம் இதெல்லாம் ஆகிரகிக்கிறவாளாக்கும். இந்த கலிகாலத்தில் ஜனிக்கிறவாளாகட்டும் அர்த்தார்த்தம் மட்டும் ஆகிரகிக்கிறவாளாக்கும். 14வது ஸ்லோகம். யுக தர்மஸ்து ராஜேந்திர நயாதி வியத்யயம் புன காலகர்த்தாஸ்தி தர்மஸ்ய ஹ்யதர்மஸ்ய ஜவை புன. ஜனமேஜய ராஜாவே, யுக தர்மத்துக்கு ஒருபோதும் மாற்றம் சம்பவிக்காது. காலமாக்கும் தர்மத்தோடும் அதர்மத்தோடும் காரணமாயிட்டு இருக்கிறது. ஜனமேஜய ராஜா சொல்றார். 15வது ஸ்லோகம். தேது சத்யயுகே ஜீவா பவந்தி தர்ம தல்பரா குத்ர தேத்ய மகாபாகா திஷ்டந்தி புண்ணியபாகினா. முன்னால சத்தியயுகத்தில ஜனிச்சவாளெல்லாம் தர்மார்த்த தல்பரர்களாயிட்டு இருந்தா அப்படின்னாக்குமே நீங்கள் சொன்னேள். புண்ணியசாலிகளாயிருக்கிற வாளெல்லாம் இப்போ எங்கேயாக்கும். 16வது ஸ்லோகம். த்ரேதாயுகே த்வாபரே வா யே தானவ்ரதகாரகா வர்த்தந்தே முனய ஸ்ரேஷ்டா குத்ர ப்ரூஹி பிதாமஹ. திரேதாயுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் இருந்தவாளும் தான விரதங்களெல்லாம் அனுஷ்டிச்சிருந்தவாளாக்குமே, முனிசிரேஷ்டர்களாக்குமே. இப்போ அவள் எல்லாம் எங்கே? பிதாமகா அவள் எல்லாம் எங்கேயாக்கும் அப்படின்னு சொல்லி தருங்கோ. 17வது ஸ்லோகம். கலாவத்ய துராச்சாரா ஏ அத்ர சந்திகதத்ரபா ஆத்யே யுகே க்வயாஸ்யந்தி பாபிஷ்டா தேவனிந்தகா. இந்த கலிகாலத்தில் இருக்கிற துஷ்டர்கள், லஜ்ஜையில்லாத ஆளுகள், தேவர்களை நிந்திக்கிற பாவிகளான மனுஷியா, முதலாயிருக்கிற சத்தியயுகத்துல என்னவாயிட்டாக்கும் ஜெனிப்பா. 18வது ஸ்லோகம். ஏதத் சர்வம் சமாசக்ஷ்வ விஸ்தரேண மகாமதே சர்வதா ஸ்ரோதுகாமோஸ்மி யதேதத் தர்ம நிர்ணயம். சிரேஷ்டனான வியாச பகவானே இதெல்லாம் டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தாருங்கோ. தர்ம நிர்ணயம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆக்ரகம் இருக்கு. வியாசர் அதுக்கான பதில சொல்லறார். அதனால வியாச உவாச்ச. 19வது ஸ்லோகம். தேவை கிருதயுகே ராஜன் சம்பவந்திஹ மானவா கிருத்வா தே புண்ணியகர்மாணி தேவலோகான் விரஜந்தி வை. ஜனமேஜய ராஜாவே, கிருதயுகத்தில இங்க ஜனிச்ச அந்த மனுஷர்கள் எல்லாம் புண்ணியகர்மங்கள் செஞ்சு தேவலோகத்தை பிராபிக்கிறா. 20வது ஸ்லோகம். பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ராஸ்ச நிருபசத்தமா ஸ்வதர்ம நிரதாயாந்தி லோகான் கர்மஜிதான் கிலா. ராஜசிரேஷ்டா பிராமணர்களும் க்ஷத்ரியர்களும் வைஷ்யர்களும் சூத்ரர்களும் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அவளோட சொதர்மத்தை செய்யறவாளாயிட்டு இருந்தா. அவ கர்மத்தால நல்ல நல்ல லோகங்களை பிராபிக்கிறா. 21வது ஸ்லோகம். சத்யம் தயா ததா தானம்
സ്വധാരഗമനം തഥാ അദ്രോഹ സർവഭൂതേഷു സമതാ സർവജന്തുഷു. സത്യം, ദയ, ദാനം. അതേമാതിരി സ്വന്തം மனைவியை மட்டும் സ്വീകരിக்கிறது, அடுத்தவா மனைவிகளை துரோகிக்காம இருக்கிறது, ஒரு உயிரினத்தையும் கொல்லாம இருக்கிறது, சர்வ உயிரினங்களிலேயும் சமபுத்தியோடு கூடி இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற குணங்கள். 22வது ஸ்லோகம். ஏதத் சாதாரணம் தர்மம் கிருத்வா சத்யயுகே புனः ஸ்வர்க்கம் யாந்தி தரே வர்ணா தர்மதோ ரஜகாதயா. சத்தியயுகத்துல இந்த மாதிரி சல்புதி இருக்கிறவாள் எல்லாம் இருந்தா. சத்தியயுகத்துல இந்த சாதாரண தர்மத்தை സ്വീകരിച്ച് எல்லாரும் அவாவாளோடு வர்ணாசிரம தர்மத்துக்கு தகுந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போறா. 23வது ஸ்லோகம். ததா த்ரேதாயுகே ராஜன் த்வாபரேதயுகே ததா கலாவஸ்மின் யுகே பாபா நரகம் யாந்தி மானவா. இதேதான் ராஜாவே திரேதாயுகத்திலேயும் துவாபர யுகத்திலேயும் இருக்கிற கதைகள். இந்த கலியுகத்திலேயாகட்டும் மனுஷா பாபிகளாயிட்டு நரகத்துக்கு யாத்திரையாகிறா. 24வது ஸ்லோகம். தாவத் திஷ்டந்தி தே தத்ர யாவத் ஸ்யாத் யுகபர்யயா புனశ్చ மானுஷே லோகே பவந்தி புவி மானவா. யுகமாற்றம் உண்டாகிற காலம் வரைக்கும் அவ அங்க இருக்கா. அதுக்கப்புறம் மனுஷலோகமான பூமியில மனுஷாலாயிட்டு ஜனிப்பா. 25வது ஸ்லோகம். யதா சத்யயுகஸ்யாதி கலேரந்தஸ்ச பார்த்திவா ததா சொர்க்காத் புண்ணியகிருதோ ஜாயந்தே கில மானவா. மகாராஜாவே, எப்பவாக்குமோ சத்திய யுகம் ஆரம்பிக்கிறதும் கலியுகம் அவசானிக்கிறதும் அப்போது புண்ணியாத்மாக்கள் சொர்க்கத்தை வெடிஞ்சு மனுஷர்களாயிட்டு ஜனிப்பா.